எல்லாருக்கும் வணக்கம். உழைப்பாளி படத்தில் ரஜினி சார் ஒரு பாட்டு பாடுவார். அடித்தாலும் பிடிச்சாலும் அண்ணன் தம்பி நீயும் நானுண்டா ஹோய் அப்படின்னு ஒரு பாட்டு பாடுவார். அது கதைக்கு பொருத்தமாக இருக்கோ இல்லையோ, சினிமாவில் நடிக்கும் ஹீரோவுக்கும் அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் ரொம்ப பொருத்தமாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு ரஜினி கமலை பற்றி பேசுவோம். 1970 நினைத்தாலே இன்னைக்குன்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் ரிலீஸ் ஆனப்போ தியேட்டரில் ரஜினி ரசிகர்களும் கமல் ரசிகர்களும் எத்தனை பேர் வெட்டிட்டு செத்தாங்க. அப்போ அவங்க நாங்கள் 2 பேர் ரஜினி கமலும் என்ன சொல்லிக்கணும், நாங்கள் 2 பேர் நண்பர்கள் தான், ஏன் தேவையில்லாமல் நீங்கள் சண்டை போட்டு உங்கள் வாழ்க்கையை வீணாக்குறீங்க, அது மட்டும் இல்லாமல் உங்கள் விலைமதிப்பற்ற உயிரை விடுறீங்க அப்படின்னு அறிக்கை கொடுத்தாங்க. அப்படின்னா கிடையாது. ரஜினிக்காகவும் கமலுக்காகவும் சண்டை போட்டவங்க ஏராளம். ஆனால் இப்போ அவங்க 2 பேருமே ஒரே படத்தில் நடிக்கிறாங்க. ரசிகர்களுக்காகவா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. பல ஆயிரம் கோடி அவங்க பாக்கெட்டுக்கு போகிறதுக்காக தான். அதே போல தான் விஜய் அஜித் இவர்களுக்காக தென் மாவட்டத்தில் தலையை வெட்டி தண்டவாளத்தில் கொண்டு வந்து போட்ட கதையெல்லாம் இருக்குது. சோசியல் மீடியாவில் பயங்கர வன்மத்தோட சண்டை போட்ட கதையும் இருக்குது. அதற்கெல்லாம் இருவருமே இணைந்து நாங்கள் 2 பேருமே உங்களை மகிழ்விக்கிறதுக்காகத்தான் இருக்கிறோம், உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அந்த அவங்க படத்தை பாருங்கள், பிடிக்காட்டி பார்க்காதீங்க, இது ஒரு பொழுதுபோக்கு நிகழ்வு தான் என்று கூறுவதில்லை. ரசிகர்கள் அடித்துக்கொண்டு சாகுவது அவர்களுக்கு வேடிக்கை. சினிமாவில் மட்டும்தான் ஏழைகளின் தோழன் கோழைகளின் காவலன் என்பதெல்லாம், ஏழைகளின் தோழன் கோழைகளின் காவலன் என்பதெல்லாம் சினிமா தான். இப்படி அப்படின்னா அரசியலில் அரசியலையும் இதே கதை தான். நேற்று வரை போர்க்கொடி தூக்கியவன் இன்று பொன்னாடை போத்துகிறான். அரசியலில் உயர்மட்ட தலைவர்கள், மாவட்ட மற்றும் நகர தலைவர்கள், உதிரி கட்சிகள் எல்லாம் இறுதியில் அடித்தாலும் பிடிச்சாலும் அண்ணன் தம்பி நீயும் நானும் தான் என்று கூறிவிடுகிறார்கள். ரசிகர்களும் தொண்டனும் காணல் நீராய் நின்று மறைந்து போகிறான். நன்றி, வணக்கம் நண்பர்களே.